1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 யூஸ்டு மொபைல் வந்து நம்ம பிரதர் கிட்ட வாங்கியிருந்தேன். நம்ம வீடியோ எடுக்கிற ஒரு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு. கீழே போட்டு இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக உடைச்சிட்டாரு. ஸோ அது மாற்றுறதுக்காக வந்திருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இது மாற்றுறத விட பெஸ்ட்டான டீல்ஸ் நிறைய மொபைல்ஸ் வச்சிருக்காரு ப்ரோ, சொல்லிடுங்க. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஐஃபோன் எக்ஸ் செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7லேருந்து இருக்குது ஸ்டார்டிங்கு. ஐஃபோன் 7 128GB பேட்டரி ஹெல்த் 100, ஒரு நல்ல நீட்டான க்ளீன் கண்டிஷன். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து 8000 கொடுக்குறோம். 7 இதுக்கப்புறம் 7 ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய மாடல் பெரிய சைஸ் 7 பார்த்தீங்கன்னா 8+ 256GB நல்ல ஒரு நீட் க்ளீன் கண்டிஷனில் ஒயிட் கலரில், அதுவும் கோல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 9256GB ஃபோன் 8+. அந்த மாதிரி எல்லா மாடல்ஸும் மெஜாரிட்டி மாடல்ஸ் நம்மகிட்ட. சாம்சங் பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா சாம்சங்கில். அதே மாதிரி இப்போ S24 இன்னும் S24லாம் இது பார்த்தீங்கன்னா 4.5 months வாரண்ட்டி இருக்குது. ஃபுல் கிட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன், அப்படியே புது ஃபோன் மாதிரியே இருக்கும் ஃபோனு. இது நம்ம வெறும் வந்து 39,000 தான் நம்ம கொடுக்குறோமே S24. அதே மாதிரி ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இருக்குது. ஐஃபோன் 15 இன்னும் 7 months வாரண்ட்டி இருக்குது. பிங்க் கலர் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. புது ஃபோனு 7 months வாரண்டியோட இருக்குது. இது வெறும் நம்ம ஜஸ்ட் 47,000 தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14 Pro மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்கான மாடலாக இருக்குது. 14 Pro அதில் 256GB கோல்டு கலர், பேட்டரி ஹெல்த் 100, டெமோ யூனிட், புது ஃபோன்னா புது ஃபோன் மாதிரியே இருக்குது. இது ஜஸ்ட் 54,000 கொடுக்கணும் நம்ம. 256GB மார்க்கெட்டில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் டிமாண்டாக போகுது இந்த மாடலு 14 Pro. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 Pro Max ஒன்று இருக்குது. 1TB மோஸ்ட்லி வந்து 1TB வரதில்லை, ரேர் அது. ப்ளஸ் அதுலேயும் 1TBலையும் கேர் ப்ளஸ் இருக்குது. இன்னும் இதுக்கு 1 year கேர் ப்ளஸ் வாரண்டி. நீங்கள் கீழே எத்தனை வாட்டி உடச்சிட்டு ஷோரூம் போனாலும் கூட அவங்க ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது ஃபோன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கேர் ப்ளஸ் வாரண்டி ஆப்பிள் ஆட் பண்ணுங்க. அது வாரண்ட்டியே உங்களுக்கு 20,000 காஸ்ட் ஆகாது. அது கொடுத்து கஸ்டமர் ஆட் பண்ணி அவங்களுக்கு 16 Pro Max அப்கிரேட் பண்ணனாலும் இது கொடுத்துட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. இது 1TB பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து 87,000 கொடுக்குறோம். மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB 5 months 6 months வாரண்டியாக உங்களுக்கு வந்து 82 83 விற்கிறாங்கன்னா 1TB வித் கேர் ப்ளஸ் வாரண்டி உங்களுக்கு 87 கொடுக்குறேன்னா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பட்ஜெட்டில் இருக்குது. இன்கேஸ் இப்போ நான் இந்த மொபைல் வந்து வேற மொபைல் போல இது ரெடி பண்ணாலும் பண்ணி கொடுப்பீங்கல்ல? ரெடி சர்வீஸ் பண்ணனா கூட சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட டெக்னீஷியன் இருக்காங்க. போர்ட் லெவல் சிப் லெவல் சர்வீஸ் கூட பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. இந்த இதுவும் இப்போ எனக்கு இது ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? ரெடி பண்ணிங்கன்னா டிஸ்பிளே மாற்றணும்னா வந்து ஒரு 20 to 25 minutes பண்ணி கொடுத்துடலாம். டிஸ்பிளே போர்ட் லெவல்னா வந்து செக் பண்ணிட்டு மைனராக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour, மேஜராக இருந்தால் ஒரு 2-3 hours உட்காந்து கஸ்டமர் முன்னாடி கண்ணு முன்னாடி உட்காந்து பண்ணி கொடுத்துடலாம். வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். சரிங்க ப்ரோ. அது இல்லாமல் பவுச்லேருந்து எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது. மெயின் ஸ்டிக்கர் இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. A to Z இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் டேமேஜ் ஆகிடுச்சு ரெடி பண்ணணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ்டு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே நம்ம பிரதர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. 1 year முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் S23 கொடுத்துருந்தாரு. இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓடிட்டு இருக்கு.